ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கிறான் பாத்தீங்களா? நம்மள சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் பாராட்டுவது கிடையாது. அதுதான் பிரச்சனையே. இறைவன் எனக்கு ஒரு பெரிய வீடை தரவில்லை என்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கு தவிர, ஆனா இருக்கிற வீட்டிலிருந்து இன்னும் மோசமா போகாம நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நன்றிக்கு வருவதில்லை யாருமே. ஆண்டவன் நம்மிடம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்க்கின்றான். ஒன்று அன்பு, மற்றொன்று நன்றி. அன்பு கொடுக்கவும் இந்த உலகத்தில் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லவும் நமக்கு நேரங்கள் கிடையாது. கிடைக்காததை நினைத்து கவலைப்படுறதுலயே நமக்கு நேரம் பத்தல. சில பேர் காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் டென்ஷன் தான். தூக்கத்துல கூட சில பேர் பாருங்க டென்ஷனாவே தூங்க பாத்திருக்கீங்களா? நீங்க தூங்கிக்கிட்டே எந்திரிக்கும், அம்மாண்டு எந்திரிக்கும். என்னன்னு கேட்டா எவனோ என்ன தூக்கி போட்டு மீச்சிட்டான் அப்படின்னு. தூக்கத்துலயும் அந்த ஆளுக்கு பிரச்சனை தான். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும்போது நல்லா இருங்க, கவலைப்படும் போது கவலைப்படுங்க. இப்ப என்ன பிரச்சனை? வெளியே வரும்போது அப்படி ரெமோ மாதிரி இருக்கணும். வீட்டுக்கு போகும்போது அம்பியா போங்க. உங்களை யாரும் இப்ப அம்பியாக சொன்னதில்ல, சொல்றேன் உண்மைதானே அது. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது பாத்துக்கிறோம். ஒன்னு ஒரு ஜோக் ஐயா சொன்னாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் படுத்திருக்கிறாங்க இரவு ஒரு கட்டில். படுத்திருக்கும் போது கணவரும் மனைவிட்ட கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த ராத்திரியில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? எப்பயுமே ராத்திரி தான் சந்தேகம் வருது. அப்படி என்ன சந்தேகம்? நான் இறந்து போன பிறகு நீ என்ன பண்ணுவ? ஏங்க இதை ஏங்க இந்த ராத்திரி சொல்றீங்க? வாயை கழுங்க, வாயடி. இல்லம்மா உன்கிட்ட கேட்கணும். நான் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? உடனே இந்த மனைவி இந்த ஆளுக்கு பதில் சொல்லாட்டா இந்த ஆள் விடாம இந்த ராத்திரி முழுவதும் தூக்கமாக்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராத்திரி தூக்கத்துல பெரிய பெரிய ஆராய்ச்சினா இருக்கு. அப்ப மனைவி சொல்றாங்க, ஏங்க இந்த நேரத்துல ராத்திரியில் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லம்மா ஒரு காரணம் இருக்கு. நான் இறந்து போன பிறகு நீ என்ன பண்ணுவேன்? பதில் சொல்லாட்டா இந்த ஆள் விடமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கௌரவமா சொல்றாங்க, பெருமையா, நீங்க என் உயிருங்க. என் உயிர் போன பிறகு நான் வாழ முடியுமா? நீங்க இறந்து போன அடுத்த நிமிஷமே நானும் மருந்தை குடிச்சு, விஷத்தை குடிச்சு, நானும் ஆன்மா, உங்க ஆன்மாவுக்கு பின்னாடியே நான் வந்துடுவேன். உங்களை விட்டுட்டு நான் இருக்கவே மாட்டேன் சுவாமி அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்கு. உடனே இந்த ஆள் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு டென்ஷனா சொன்னானா, அப்பவே ஜோசியக்காரன் சொன்னா, செத்தாலும் உன்னை சனிய விடாதுண்டு. பெண்களுடைய ஆதரவு இந்த ஜோக்குக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சுவாமி. அது என்னன்னு தெரியல. இந்த அம்மா எவ்வளவு பெருமையா கௌரவமா, நீங்க உயிருங்க, உங்களை விட்டு நான் இருக்க முடியுமா? நீங்க இறந்த அடுத்த நிமிஷமே நானும் உங்க ஆத்மாவோட வந்துருவேன், உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு எவ்வளவு கௌரவமா அந்த அம்மா சொல்லுது. இந்த ஆள் பாருங்க, அப்பவே ஜோசியக்காரன் சொன்னானா, நீ செத்தாலும் சனியா உன்னை விடாதுங்க. இதான் வாழ்க்கை. நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கோம்.